நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இந்த டைம் எங்களுக்கு குட் மார்னிங். உங்களுக்கு நீங்கள் எந்த டைம் பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கங்க, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், பஸ்ஸில் இருக்கோம். ஹெட் டு வவுனியா பஸ். கேட்கும் கண்டி பஸ். ஏங்க சரிங்க, இது கண்டி பஸ். நாங்கள் கண்டியில் போய்ட்டு வவுனியா போக போகிறோம். ஸோ வவுனியா பஸ். யூ கண்டினியூ. Hola gente, mueve tu cuerpo, haz el soltar acá alrededor. Será un tres, rompe la pio, tostada en Bagaloledo. Mamma Maria, esta noite por tu barriga. Mamma Maria, cheers upon the glass of Daria. என்னது கண்டினியூ. ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி அப்படியே நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 month ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுற்ற போகிறோம். வினோ அவர் தான் வினோஷ் உங்கள் சேனலில் வினோஷ் மூஞ்சி கொஞ்சம் காட்டு. நான் தான் அவங்க சேனலோட ஓனர். எங்களுக்கும் சம்பளம் கிடையாது, அவன் தான் அது. ஆனால் மூஞ்ச பார்க்க முடியல, எப்படி சொல்றது, அந்த அந்த கிளீன் ஷேவ் பண்ணிட்டு கன்றாவியா இருக்கா. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ரேபிஸ்ட். உங்க சேனல்ல நான் புதுசா ஒரு விஷயம் சொல்றேன். அது எல்லா படத்துலயும் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அந்த ஒபிஷியலான ஒரு கொலைகார மாதிரி. வீடியோ போறப்ப சைடுல அந்த போட்டோவை போட்டு காட்டுங்க, என்ன படத்துல வரும்னு சொல்லிட்டு. இவர் போட்டோ இல்ல, சைக்கோ ரேபிஸ்ட் போட்டோ. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த பஸ்ல போனாலும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த ஜன்னல் சீட்ல உட்காந்தாலே நம்ம அழகா முடியெல்லாம் சீவிக்கிட்டு வருவோம். ஆனா நீங்க பாருங்க, ஒரு மாதிரி என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மக்களே, நான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து போற வழியில் எங்கேயாவது சந்திப்போம். ஓகே. ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சரி ஓகே, இப்போ எங்க இருக்கோம்னா நம்ம கண்டி வந்துட்டோம். இவர் தான் உங்க சேனல் ஓனர், பாத்துக்கங்க. அண்ட் ஆமா, ஸோ அப்படியே வந்தாச்சு. ஸோ சுத்தி பார்த்தா நல்லா இருக்கு. ஒரு 360 டிகிரி. ஆமா, ஃபுல்லா காக்கா எச்சமா இருக்கு. சொல்றீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம எங்க போறோம்னா, ரோட்டு போகுது. ரோட்டுக்கு அடியில ரோட் போகுது, அதுக்குள்ள போக போறோம். ஓகேயா? சுரங்கம். ஆமா, அதுக்கு பேர் சுரங்கம். நீங்க இதை பாத்தீங்களா? ஐயோ, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. வீடியோ இருக்கு. அதாவது இது வந்து நான் சும்மா பண்றது, நீங்க பண்ணிச்சு கூடாதுங்களே. ஸோ இந்த இடத்துக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். போன வீடியோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. போன வீடியோல ஒண்ணு பேசியிருந்தாங்க. போன வீடியோல ஒருத்தர் பேசியிருந்தாங்க மாதிரி. இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு பக்கத்துல. ஸோ நம்ம அப்படியே வாங்க போலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுரங்க பகுதிக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இவையும் நல்லா வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியே போயிட்டு இங்கே பார்த்துட்டு அப்படி ஒரு வெட்டு. வாவ். ஜி, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோமா? என்னாச்சு? திரும்பி பாக்குது. என்னல சொல்ற? இல்ல புரியல. இந்த வீடியோ அக்கா பாக்க இதெல்லாம் வரும் வீடியோல. இதெல்லாம் வரும். இல்ல இது வந்து செம்ம கண்டென்ட்ரா, தூக்கிறாத போங்க. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இதெல்லாம் வரும் வீடியோல போங்க. நான் பேசணும் மட்டும் அப்படியே போட்டல, இதையும் போடு. ஜி, இது தப்பாத எடுத்துக்கலையே. நீங்க எடுத்தது என் போன்ல சாம்பார் ஆப் எனக்கு
சரி ஓகே, அப்படியே வந்து நம்ம இப்ப கிளம்பி. நம்ம கண்டி டவுன்ல ஒரு நல்ல ஹோட்டல் தேடி அலைஞ்சிருக்கோம். ஐயோ, ஆனா கண்டில நல்ல ஹோட்டல் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் நிஞ்சிட்டு வரணும்டா, அப்பதான் உன் மூஞ்சி தெரியும். அப்படியா? சரி ஓகே, கேண்டி டவுன்ல ஒரு ஹோட்டல் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஹோட்டல் தேடி நம்ம 5 கிலோமீட்டர் நடந்து போறோம். எது 5 கிலோமீட்டரா? 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். ஓகே. ஸோ ஆடியன்ஸ், நீங்களும் ஹோட்டல் தேடி கண்டில அலைறீங்க அப்படின்னு சொன்னா நிறைய காசு எடுத்து பீஸா கேஎஃப்சி அப்படி போயிருங்க. ஏன்னா பட்ஜெட்டுக்குள்ள சாப்பிடுறது வாய்ப்பே கிடையாது. ஆமா, வீட்டுல இருந்து சாண்ட்விச் எடுத்துட்டு வந்தா கூட நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. அச்சோ, கேண்டி டவுன் ரொம்ப அழகா இருக்குப்பா. அந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் பாத்துக்காம அந்த பக்கம் அழகா இருக்கு. இல்ல உண்மைக்குமே கேண்டி டவுன் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. கண்டி டவுன் என்னைக்குமே அழகா தான் இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப கல்ச்சரலா அழகான விஷயங்களா இருக்கு. உம்மள சோக்கு கேக்குதா கோபி? உம்மள சோக்கு. சோ நம்ம வந்து தலதாவுக்கே வந்துட்டோம். இது நல்லா இருக்குப்பா இந்த டியூல். இது புரியல. போன காணா தேடி பயந்துட்டு அதுலதான் vlog போய்கிட்டு இருக்கு. ஐயே, சரி ஓகே ஜி, நீங்க கண்டிக்கு வரீங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டியை பத்தி? பேசிக்கிட்டே போலாம். கண்டி வந்து சரி பால் நின்று பேசுங்க. ஆமா, கண்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆ. கண்டி வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஏரியான்னு சொல்லலாம். ஏன்? நீங்க திரும்புற பக்கமா உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அவன் இன்னும் திருந்தலமாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம். அதாவது தலதா மாளிகை இருக்கு, ஆறு இருங்க மாற அந்த கண்கொள்ளா காட்சி நீங்களும் பாருங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியுமா? சரி ஓகே. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கண்கொள்ளா காட்சி இருக்கு. நீங்க கண்டி வந்தா கண்டிப்பா மறக்காம கேசி சைடும் தலதா சைடும் கண்டிப்பா நடந்து பாருங்க. ஏன்? நீங்க வந்து ஆச்சரியத்துக்குள்ளாக சொன்னாலும் வினோ என்ன நில்லு. நீ கண்டிக்கு சிங்களம் தெரியாம வந்திருக்கல, நீ என்ன நினைக்கிற? அதான் நீங்க இருக்கீங்க. எது நாங்க இல்லனா இல்லன்னா கண்ணிக்கு நீங்க சிங்களா வந்திருக்கீங்களா என்ன நினைக்கிறீங்க? அதான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரா என்ன? நான் சிங்களம் வந்திருக்கீங்கல்ல, சிங்களம் தெரியாம வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது கேட்டாலும் சொல்லுவாரா? அவ்வளவுதான் போங்க, மொத்தம் முடிச்சு விட்டீங்க போங்க. ஏ கேஎஃப்சிப்பா, நம்ம 2 மணி முன்னாடி போகலையா? ஆமா இல்ல. 1:47. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. ஓகே, ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியா. இப்போ வவுனியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். வவுனியாவுக்கு ரீச் ஆனது மட்டும் இல்லை, ரீச் ஆகிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு என்ன தெரிகிறது? வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். எட்டி பார்த்துட்டு போறீங்க பக்கத்து வீடு மாதிரி. ஸோ அடுத்து இது அப்படியே கண்டினியூ பண்ணி யசோ உங்களுக்கு சில பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு. கண்டினியூ டு த யசோ. ஆமா, இப்படி திடீர்னு போன கொடுத்தேன். ஓகே, கட் பண்ணி போட்டு பாருங்க. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, ஒரு ஃப்ளோல கொடுக்கலான்னு பார்த்து இப்ப நான் கட் பண்ணணும் அந்த வீடியோவை. நான் கட் பண்ணணுமா? ஒரே டேக்ல எடுத்து போட்டா அஜித் குமார்னு பேர் வாங்க போறோம். ஒன் டேக் ஆர்டிஸ்டா கட் பண்ணிட்டு அடுத்தது பாருங்க. இது கண்டென்ட் அப்படியே போட்டு விட்டுட்டேன். ஓ, கண்டென்ட்டா இது? ஆமா. கட் பண்ணலையா? இல்ல. சோ என்ன அப்படின்னா, அதான் இப்ப நம்ம எல்லாம் வந்தாச்சு. சோ நம்மளோட இன்னொரு புதுசா ஒருத்தர் ஜாயிண்ட் ஆயிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு அண்ணா ஒருத்தர். அதை நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். நான் நம்மளோட சேனல் ஓனர்கிட்ட போன கொடுக்குறேன், அவர் காட்டுவார். நான் சேனல் ஓனர் போன கொடுங்க. சேனல் ஓனர்ட்ட போன என்னத்தை காட்டும்? ஐயோ இல்ல, தப்பு. ஓ ஏன் மூஞ்சித்த விளங்குது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு? அப்படி இல்ல, நான் அந்த படம் திரும்பி இருக்கேன் அப்படி. சரி, இந்த பாக்குறவங்க 10 யாரு அந்த ஷாருக் கான் சேனல்ல போட்டுருக்கீங்க. சரி ஓகே. இவர் வந்து நம்மளுடைய அண்ணா ஒருத்தர் வி ராஜேஷ்குமார் சொல்லிட்டு படுத்திருக்கிறத பார்த்து தப்பா எடுத்துக்கூடாது. டயர்ல தூங்குறாப்புல. ஓகே ஆயிடா, அக்கா வந்திருக்கேன்டா. ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க. என்ன ஃபவுனி வந்திருக்கேன்டா, ரொம்ப வெக்கையா இருக்குடா. ஓகே பேசுங்க. நல்ல ரூம் சொல்லி ஒரு கேவலமான ஒரு ரூம் எவ்வளோ ரேட் அதை பத்தி நமக்கு தெரியாது ஜி. இதை வந்து புக் பண்ணவரே வந்து இந்த வீடியோ எடுக்கிறவர் தான். நல்ல மனுஷன், ஆனா ஒரு தண்ணி பத்த வைக்க மாட்டாங்க.
வேற என்ன உண்டு? இதை கேட்டா நம்ம பைத்தியக்காரன் போவாங்க. இதெல்லாம் கேட்டா எங்க பைத்தியம் இவன் தான் அந்த ஓனர். இதுதான் owner. தெரியல ஆர்டர் வாங்க சேனல்ல நடத்துறத தவிர எல்லாத்தையும் அவர் தான் நடத்திக்கிறாரு. இவர் வந்து சேனல்ல நடத்துறாரு. இவர் நடத்துறது அதை மட்டும் சொல்லி நடத்துறாங்க. என்ன கண்டுபிடிங்க? ஏரியா வந்து காசியப்பம். ஆமா என்ன ஏரியா? காசியப்பன்ல ஏரியா. ஆமா. ஹிஸ்டரியில படிச்சதும் மறந்துட்டேன். காசியப்பனுக்கு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம வந்து யோசிக்கிறேன். ஆமா, அங்கதான் வந்து ஸ்ரீலங்கால வந்து மரக்கறி ஃபேமஸான இடம். எனக்கு தெரிஞ்சு முதலுக்கு ஃபேமஸான இடம் நினைக்கிறேன் அது காசியப்ப மன்னன். ஏன்னா அந்த சீகிரியா கட்டினதுக்கு அப்புறம் காசியப்பன் மன்னன் சொல்ல இந்த ஏரியா வந்து இலங்கையிலேயே மரக்கறி பொருளாதார சந்தை ஏதோ ஒண்ணுங்க. அது விடுங்க, நம்ம வேற கதைக்கு போவோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த அரிய வகை காட்சி எல்லாரும் பாத்துக்கோங்க. நாங்க இப்ப எப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா எஸ்ஓடைய புத்திசாலித்தனம் கட்டில் வச்சு கட்டிலுக்கு மேல தலைவாணி வச்சு தலைவாணிக்கு மேல இந்த போனை வச்சு இப்படி வந்து செக் பண்ணி பாக்குறேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே சரி ஓகே எல்லாம் அப்படி உட்காருங்க உங்க இடத்துல வந்து நீங்க எல்லா இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. நீங்க ஓகே, விடிய 12 மணி ஆச்சு. 12 மணிக்கு பக்கத்துல உள்ளவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க என்ன பண்ண போறோம் நீங்க பாருங்க. இல்ல சொன்னீங்க அதே வெப்சைட்ல இந்த மாதிரி தோல்வி நான் ஜூம் இன் பண்ணி எல்லாம் பார்ப்பேன். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இவர் ஓனர்னா நம்ம பேசக்கூடாது. வினோஷன் பேசுங்க வினோஷன். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அப்படிலாம் வீடியோ போன் பேசு, பேசு. பேசு. ஓனர்ங்கிற ஒரு மெயின்டைன் பண்றாரு. வழக்கமா சேனல்ல வந்து வீடியோ எடுக்கிறது வந்து ஓனர் பண்ணாரு. வீடியோ எடுக்கிறவர் தான் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு எடுத்து பக்கத்துல இருக்க செய்ய மாட்டான். ஆமா. போட்டு எடுத்து செய்யணும் ஒரே ஒரு ஓனருக்கு எத்தனை வீட்டு மரத்தை சொல்லுவாங்க, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பா போயிட்டு உட்கார்ந்து பேசுவியா மாட்டியா? பேசு பேசு பேசுறோம். என்னத்தை பேசுறது? எனக்கு பேசு. இது கொஞ்சம் புரியுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செமத்தைய வாங்க போறாரு. பேசு பேசு பேசுங்க, come on, உங்களால முடியும். ஆனா அவனா முடியல. பேசு பேசு பேசு. ஓகே, உங்களுக்காக உங்களுடைய ஓனர் வந்து பேச போறாரு. கம் ஆன். குட் நைட். குட் நைட். பேசு பேசுறேன். இப்ப பேசு. பேசுங்க, கம் ஆன். அப்புறம் பேசுவேன். அப்புறம் பேசு. நீங்க அப்புறம் பேசுறீங்கன்னா இப்படி வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் பேசுறீங்க. இன்னும் சரி சரி சொல்லுங்க. பார்த்தியா, கரண்ட்ல கை விட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஓனரை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். பையன் சார்ஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லி வயர் எடுத்து அடிச்சுட்டு ஒரு பெரிய குச்சி ஒன்று எடுத்து கம்பியவே உள்ள விடாம வெறும் குச்சை மட்டும் உள்ள விட்டு அது கனெக்ட் ஆகல. 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு சார்ஜ் போட்டுருந்தா சார்ஜ் ஆயிருக்கும். ஆனா ஒரு சார்ஜ் போடல. என்ன செஞ்சாருன்னா, நான் போட்டே தீருவேன் அப்படின்ட்டு அந்த கம்பியில எல்லாம் கைய வச்சு கொஞ்ச நாளை கம்பியோட சொல்லி செத்துருப்பா சேகர் செத்துருப்பான். அவர் இவ்வளவு நேரம் பேசுங்க. இங்க பேச விடுறீங்க, அதான் பேச விட மாட்டேங்கிறீங்க. இல்ல நான் போன் பேச போன்ல பேச விட மாட்டேங்கிறீங்க. பாருங்க அது தவறான விஷயம். நீ பேசுற போன தர. ஐயோ தாங்க. நீ பேசுற போன தர. பேசுறது வந்து அவருக்கு பாக்குறப்ப வேற மாதிரி தெரியும். அவாய்ட் பண்ணிக்கோ. போன அசிங்கமா இருக்குடா. கோவா படலாம் கதவை தந்து பாத்து 3 அடிச்சு எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை இங்க.
பேச மாட்டேங்கிறோம். பேசுங்க. நம்ம கலக்க போது யாரு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்காக 4 வயசு அண்ணன் 4 நிமிஷத்துல பண்ணுவாரு. கமான். இப்ப நம்ம நான் எப்படிமா இருக்கேன், ரியாக்ஷன் வீடியோ பண்றேன், வீடியோ பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா? ஓ இந்த போட்டு கேமரால அலங்குதோ. இந்த மாதிரிதான் நான் பார்த்து வீடியோ பாக்குறவங்க யோசிப்பாங்க, எதுக்காக சிரிக்கிறாங்க? மக்களே, vlogக்கு ஒரு ரிவ்யூ ஒண்ணு. இந்த vlog வந்து இன்ட்ரெஸ்டாவே இல்ல. அப்பைக்கப்ப வந்து ஒரு சில காமெடிஸ்ன்னு சொல்லி கேவலமா சில விஷயம் பண்றாங்க. இல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அவர் ரியாக்ஷன் ரியாக்ஷன் வீடியோ மொத்தம் இருக்கும். அப்படிதான் இருக்கு. இல்ல நான் அதுக்கு முதல்ல வீடியோ மட்டும் ஓரமா போட்டு வச்சுட்டு பாத்துட்டே இருப்பாங்க. டேய், சிரிச்சா உனக்கு 10 ரூபா அந்த மாதிரி வச்சுக்கே நீ இப்படியே பாத்துட்டே இரு. மக்களே, நான் இந்த பக்கத்துல இருக்க எனக்கே சிரிப்பு வரல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது நம்ம வழி கிடையாது, நீங்க பார்த்துதான். ஏன்னா இதுவே நம்ம vlog வீடியோ போடணும். ஏன்னா இது வந்து அவன் யூடியூபர் வந்து தான் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்காக இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான். யாருக்கெல்லாம் கஷ்டம் இல்ல, எனக்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு செத்துருங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. வினோசன் அளவுக்குலாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. அவருட்டு இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக அவர் அதிகமாக பார்த்துருக்கீங்களா? விஜே இதுல பெரிய காமெடி என்னன்னா, விஜே சித்து vlog அந்த மாதிரி தானே அதே மாதிரி பண்ணது. ஆனா சித்தண்ணனுக்கு சித்தண்ணே தான் அங்க அடிப்பாரு. ஆனா சித்தண்ணனே இங்க அடி வாங்குற மாதிரி சேனல் ஓனரே இந்த வாங்குறது இங்கதான். அந்த மாதிரி தான் இங்க இருக்கு. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இந்த காதல்னால இப்படி இருக்கேன். சந்தோஷமா இருக்க மனுஷன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்க CEO தான், உங்க ஓனர் தான். ஆமா, இந்த ஒரு தான். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த இவருக்கு தான் பிரேக்கப் ஆயிருச்சு. பிரேக்கப் ஆயிட்டு இங்கிட்டு பிரேக்கப் ஆயிட்டு பிரேக்கப் பண்ணா எல்லாம் என்ன பண்ணணும்? சோகமா இருக்கணும்னு வேற ஏதாவது பண்ணணும். பிரேக்கப் பண்ணது என்ன போட்டே பேசிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் என்ன நியாயம்? எங்க ஓனருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு அந்த மாதிரி ஆமா, கிடைக்கல, பேச முடியல, பேச விடல, பேசுறதே ஒழுங்கா பேசல, பேசுற ஒண்ணே ஒழுங்கா பேச விட மாட்டேங்கிறாங்க. வீடியோ பாக்குறவங்க எல்லாம் முடிஞ்சா எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மத்தியில அவருக்கு ஒரு DM பண்ணீங்க.